செய்திகளில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. ஆனால் நம்ம தான் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியணும். இல்லை அப்படின்னா ஸ்கூப் நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அது தொடர்பான ஆய்வுகள் நடத்தணும். அந்த வகையில் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் இன்னைக்கு வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஈரானில் 13 நாட்கள் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் இப்போ உச்சக்கட்டத்தை நெருங்கிருச்சு. அடுத்த 48 ஹவர்ஸில் ஈரான் அணு ஆயுதங்களை திரட்டி எந்த நாடு எனக்கு எதிராக போர் தொடுக்க போகிறதோ அந்த நாடு மீது லான்ச் பண்ணிட்டோம், அட்டாக் தான் அடுத்து அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. ஆனால் 2 முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. கமினி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தொடர்பான விவரம், இன்னொன்று ஈரான் அதிபர் ராஜினாமா செய்து கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அந்த லெட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன, இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பிளான் என்ன, டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அப்பப்போது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் சிகரெட் அடிச்சுக்கிட்டே பேசுறாங்க, சில பேர் அதே சிகரெட்டை வச்சு கமினியினுடைய படத்தை எரிக்கிறாங்க, இன்னும் சில பேர் குழந்தையோட வச்சுட்டு ஹிசாப்லாம் போடாமல் இருக்கீங்களே நீங்களாம் பெண்களான்னு கேட்குறாங்க. இன்னொரு புறம் வந்து அதே ஹிசாப்பை தூக்கி போடுறாங்க. இப்படி பெண்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது ஈரான்ல விசித்திரமானது. ஆனா அதே பெண்கள் ஒருத்தர் பேசியிருக்காங்க. சரியான ஹாட்டான ஸ்பீச். எப்படின்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிங்க, அணு ஆயுதத்தை நம்ம ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இதே மாதிரியான ஒரு செய்தி ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க சொல்லியிருக்கக்கூடியதோடு ஒத்து போகுது. நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல, அதாவது இன்னைக்கு 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய அணு ஆயுதத்துக்கு நம்ம திட்டமிடணும். நம்ம கிட்ட 400 kg யுரேனியம் இருக்கு. அந்த யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதத்தை ரெடி பண்ணணும். ICBM லான்ச் பண்ணணும். இது எல்லாம் செஞ்சு முடிச்சதற்கு பிறகு எந்த நாடு நம்மளை அட்டாக் பண்ணுதோ அந்த நாடை வசமாக தாக்கணும். இதுதான் ஈரானுடைய பிளான். அதுக்கு ரெடியா இருக்காங்க. இதைத்தான் அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்டாகவும் சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கணும், எங்கள் தலையையும் தலை முடியையும் காப்பாற்றிக் கொள்ள இதுவே சிறந்த வழி அப்படின்னு ஈரானுடைய பெண்மணி வீரம் மிகுந்த வார்த்தைகளா பதிவு செய்யறாங்க. இவளல்லவா பெண் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இவளா பெண் உலகத்தை அழிப்பதற்கு இப்படி முயற்சிக்கிறாளே அப்படின்னு சொல்றவங்களும் ட்விட்டர்ல இருக்காங்க. இந்த ரெண்டையுமே நான் பார்த்துருக்கேன். சரி, அடுத்ததா மிக முக்கியமான ஸ்பீச் ஒன்று கிடைச்சிருக்கு. ஈரானுடைய ஷாக்கள் அப்படிம்பாங்க. அதாவது முல்லாக்களுடைய ஆட்சி கண்டினியூ ஆகிறது 1979 இஸ்லாமிக் புரட்சி ரெவல்யூஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஷாக்களுடைய ஆட்சி ஈரான்ல இருந்தது. இந்த மிக முக்கியமான நபர் இவருடைய ஸ்பீச் என்னங்கிறத கேட்டுவாங்க. இவர் ஷா குடும்பத்துல கடைசி வாரிசு. چقدر میخوان مملکت ما رو بچاپید؟ بس دیگه، مردم کلافه هستن و به همین دلیل تو خیابان میان. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இவர் பேசி இருக்கக்கூடிய விஷயம், ஈரானிய பட்டத்து இளவரசர் யாரு, ரஸா பக்லவி அப்படிங்கிறவர். இவர் தான் யாரு, ஷாக்களுடைய இளவரசர். ரைட்டா? இப்போ அவர் என்ன பண்றாரு, கமினி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு. கமினி அவர்களே, நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை உங்களுக்கு என்னன்னா, உடனடியாக ஈரானை காலி பண்ணி ரஷ்யாவுக்கு ஓடி போயிடுங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஈரான்ல நீங்க இருக்காதீங்க, ஈரான்ல மக்கள் போராட்டம் பயங்கரமா இருக்கு. ஐயா, ஈரான்ல மக்கள் போராட்டம் ஏன் இருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுடைய IDF படையில இல்ல, மொசாட்டை சேர்ந்த உளவாளிகள் டைரக்டா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்துல சில பேருக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடிய கூட்டத்துல சில பேருக்கு காசு கொடுத்து அந்த இடத்துல போராட்டத்தை தூண்டி விட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். இது தொடர்பான வீடியோக்களை நம்ம பதிவிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் நண்பர் அடைக்கலம் தர காத்திருக்கிறார். யாரு? ரஷ்யாவுக்கு போங்க அப்படின்னு சொல்றார். சிரியாவினுடைய முன்னாள் அதிபரை ரஷ்யாவுக்கு பேக்கப் பண்ண வரலாறு உங்களுக்கு தெரியும்ல.
அதே மாதிரி இப்போ கமினி அவர்களையும் நாடு கடத்துவதற்கான வேலையை இந்த ஷா அரசு செய்து. பட் அரசு அப்படிங்கிறத விட இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, மேற்கத்திய கல்ச்சருக்கு மாறிட்டாங்க. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை தவிர வேற யாருமே கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை ஈரானில் நிகழ்த்துவதற்கு உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க மக்கள். அதே நேரத்தில் சில பேர் கிளர்ச்சியாக எழுந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட போராட்டங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். அயத்துல்லா கமனியினுடைய வீடு தீக்கிரையாயிடுச்சு, எரிச்சிட்டாங்க. அவர் வாழ்ந்த நகரம், அவருடைய சிலைகள் இருக்கக்கூடிய இடம், சுலைமானி அவர்களுடைய சிலை இருந்த இடம், இது எல்லாமே டெஸ்ட்ராய், அழிச்சிட்டாங்க. ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆபத்தான செய்தி தான். ஏன்னா ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்களுடைய கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த லெட்டரில் அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. அது ரூமர் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் வருது. ஸோ இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னா, இது ஃபேக்கான நியூஸா உண்மையான நியூஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இட்ஸ் அன்ஆத்தரைஸ்டு நியூஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்கூப் நியூஸ். ஈரானில் இந்த சுச்சுவேஷன் இருக்கு, இது சம்பந்தமான வீடியோக்கள் பரவிக்கிட்டு இருக்கு, அந்த லெட்டர் சம்பந்தமான காட்சிகளும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். ரைட்டா? பட் இதில் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை இருக்கு ஈரானில். ரைட்டா? நீங்கள் இவரை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இவருடைய ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் கமினி அவர்களுடைய ஃபேஸ் கட்டுது. ரைட்டா? அவருடைய அப்பா யார்? கமினி அவர்களுடைய அப்பாவே இந்தியாவினுடைய பாரம்பரியத்தில் இருந்து அங்கே ரஷ்யா வழியாக ஈரானுக்கு போனவங்க தான் அவங்களுடைய தாத்தாக்கள் பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ கமினி அவர்கள் இந்திய பாரம்பரியத்தில் இருந்து ரஷ்யா வழியாக ஈரானுக்கு போனவங்க தான் அவங்க ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்தியர்களுக்கு பெருமையாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் ரொம்ப பெரிய தலைவர், ஈரானுடைய மதகுரு. கமினி அவர்கள் விமான நிலையத்தில் சுட்டு கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு, இது உண்மையா பிரசாத் அப்படின்னு கேட்டால் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. பட் அதுவும் அன்ஆத்தரைஸ்டான செய்திகள் தான் பரவிக்கிட்டு இருக்கு. இது ஏன் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த செய்தியை பெரிய அளவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ரூமர் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். ரஷ்யாவுக்கு அவர் தப்பி செல்வதற்கு திட்டம் அப்படின்னு விமான நிலையத்தினுடைய டெஹ்ரானுடைய விமான நிலையத்தினுடைய ஃபோட்டோ போட்டு அந்த இடத்துல வச்சு கமினி அவர்களை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் ரூமராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சரியா? இப்போது குட்ஸ் படை இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறா? ஈரானில் இவ்வளோ பெரிய வன்முறை நடக்குதுல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத நம்ம தேடணும். அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு படை குட்ஸ் படை என்ன பண்ணுறாங்க, அவங்க டைரக்டாக அவங்களுக்கு காசு கொடுத்து ஈரான் மக்களை தூண்டி விடுறாங்க. அதே மாதிரி மொசாட்டை சேர்ந்தவங்களும் தூண்டி விடுறாங்க. இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக மக்கள் 2 குரூப்பாக இருந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. கமினியினுடைய ஆதரவு குரூப் ஒன்று, இன்னொரு புறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான குரூப், மேற்கத்திய கல்ச்சரை நோக்கி ஷா ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். இந்த 2 குரூப்புமே இங்கே போராட்டத்தில் ஈடுபடுது. மேற்கு ஈரானில் பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு சதி ஒன்று அம்பலமாயிருக்கு. நீங்கள் மேற்கு ஈரான் ரொம்ப வந்து சொஃபஸ்டிகேட்டடான ஏரியா கிடையாது, அது ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஏரியா. துருக்கி அரசு உதவிச்சுன்னா ஈரானில் ஆட்சி தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, எர்டகன் அவருக்கு உதவி செய்வாரா அப்படிங்கிற பெருத்த கொஸ்டின். ஹிஸ்புல்லா லாக்காக இருக்குது. இந்த பக்கம் சிரியாவிலையும் ஆயுதங்களை பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆக மொத்தத்தில் ஈரான் தான் தயாரிச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு மட்டும்தான் சண்டை போடக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. ஜோர்டான், எகிப்து இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் மக்கள் யாருக்கு பிரசாத் ஆதரவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு சிம்பிளாக நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். சரி, ரைட். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? மசூதி. எந்த ஈரானிய மக்கள் மசூதி எரிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது தன்னுடைய மதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துலையே அந்த இடத்துல இருந்து தொழுகை நடத்துனாங்கன்னா அந்த இடத்த எரிப்பாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த இடத்துல தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆக மொத்தத்தில் அதை செஞ்சது யார்? ஈரானில் 200 பேருக்கு மேலே மரணம் அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக அங்கே போராட்டத்தில் 200 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அஃபிஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100+ தான் சொல்கிறாங்க. பட் 200 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கிற அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. மசூதிகளை கொளுத்துனது ஈரான் மக்களா? கொளுத்திருக்கலாம்.
ஆனால் இதை செய்ய தூண்டி இருப்பது கண்டிப்பாக இஸ்ரேலுடைய முசாட் ப்ளஸ் அந்த குட்ஸ் படைகளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராட்டம் பண்ணுறாங்க. பொருளாதார மந்த நிலை இருக்குது, வாழ்வாசாவா போராட்டம் தான். ஸோ ரியால் டோட்டலாக படுத்துருச்சு. ஆனாலும் ஒரு மாதத்துக்கு $7 கொடுக்குறேன் அப்படின்னு ஈரான் அரசு அறிவிச்சிருக்காங்க. பிச்சை போடுறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் மக்களும் இருப்பாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு தூரம் வலிமையான ஒரு தேசமாக உருமாறி இஸ்ரேலுடைய போரை சமாளித்து அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை மீறி பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யாவோட டைப் பண்ணி சீனாவோட டைப் பண்ணி ஆயுதங்களையும் ரெடி பண்ணி நாற்புறமும் ஒரு புறம் பாலைவனம், ஒரு புறம் சதுப்பு நிலம், ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாங்கான பகுதி, ஒரு புறம் மலைப்பகுதி, சரிங்களா, மவுண்டைன் ஏரியா, இது இப்படி இயற்கை அரண் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஈரானை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை திருடுறதுக்கு ஈராக் மீது போர் பண்ணி சதாம் ஹுசேனை எப்படி தூக்கிலிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை கமினி அவர்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணப்பாடு. இது பலிக்குமா அப்படின்னு கேட்டால் சுதந்திரத்துக்காக உண்மையிலேயே போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஈரான் மக்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, அதே ஈரானில் சில எட்டப்பர்களும் இருக்காங்க. அந்த எட்டப்பர்களுடைய சேட்டைகளுக்கு ஈரான் அடிமை தேசமாக அமெரிக்காவுக்கு மாறப்போதா, இல்லை கமினியினுடைய தலைமையில் பெஜஸ்கியான் அவர்களுடைய தலைமையில் ஈரான் மீண்டெழுந்து மறுபடியும் இஸ்லாமிக் நாடாக தன்னை தகவமைத்து கொண்டு காத்து நின்று மக்களையும் காப்பாற்றப்போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் ஈரான் அணு ஆயுதங்களை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது தாக்குனாங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. கமினி அவர்களுடைய நிலை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓகே. பட் இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏகப்பட்ட ரூமரான செய்திகள் வருது, எதையும் நம்பாதீங்க. பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய செய்திகளை பரப்புங்க. உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத ரெண்டையுமே பிரித்து பார்த்துக்கோங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், அதே நேரத்தில் பொய்யாக உழவக்கூடிய தகவலையும் பிரித்து பார்த்து உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன். இதை நீங்கள் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.